இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சேலம் மாவட்டத்தில் தாதகாப்பட்டி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் மூணாங்கரடு கொத்தடிமை காலனி அப்படின்ற ஒரு பகுதியில் வசித்து வருபவர் தான் ஜீவா. இவருக்கு 29 வயதாகுது. தச்சு தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருடைய மனைவி தான் 25 வயதான கவிதா. இந்த தம்பதியினருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. தச்சு தொழிலாளியாக இருந்து வந்த இந்த ஜீவாவுக்கு பார்த்தீங்கன்னா மது பழக்கம் இருந்து வந்திருக்கின்றது. இதன் காரணமாக கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி அளவுக்கு அதிகமாக மது குடித்துட்டு வந்தாரு, அதனால வீட்டில் இறந்து கிடந்தாரு அப்படின்னுட்டு அந்த ஜீவாவுடைய மனைவி கவிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அன்னதானப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் ஜீவாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக ஜீவாவின் மனைவி கவிதா என்ன சொன்னான்னா, என்னுடைய கணவர் ஓவர் போதையில் குடி போதையில் இருந்தாரு, அதனால தவறி விழுந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி போலீசாரிடம் சொல்லியிருக்கா. சரி, ரைட்டு. ஜீவாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தாங்க இல்லையா காவல்துறையினர். அதன் பிறகு அந்த பிரேத பரிசோதனைக்காக காத்திருந்தாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையும் 2 நாட்களுக்கு பிறகு வெளிவந்தது. அதில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. ஏன்னா ஜீவாவுக்கு பல இடங்கள்லையும் காயம் இருப்பது தெரிய வந்தது. அதாவது விழுந்ததால ஏற்பட்ட காயம் இல்லை அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் இருந்தது. இதனால காவல்துறையினர் விசாரணையை தீவிரமாக்கி இருந்தாங்க. விசாரணையை தீவிரமாக்கி முதல்ல அந்த ஜீவாவுடைய மனைவி கவிதா கிட்ட நடத்திய விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அந்த கவிதா சொன்னதை கேட்டு போலீசாரே ஒரு நிமிடம் தலை சுற்றி போயிட்டாங்க. அப்படி என்னதான் இந்த கவிதா சொன்னா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, கவிதாவுடைய கணவர் ஜீவா, அந்த ஜீவாவுடைய நண்பர் தான் ராஜா. அந்த ராஜாவுக்கு 39 வயதாகின்றது. இந்த ராஜாவையும் இந்த கவிதாவையும் போலீசார் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்திருக்காங்க. கைது செய்ததுக்கு அப்புறம் இந்த 2 பேர்கிட்டவும் நடத்தப்பட்ட விசாரணையில் அவங்க கொடுத்த வாக்குமூலத்தில் பல திடுக்கிடும் அதிர்ச்சியான உண்மைகள் வெளியாகி இருந்தது. அதாவது கொண்டலாம்பட்டியை அடுத்து இருக்கின்ற போலாவரி கிராமம் அப்படின்றது தான் இந்த ராஜாவுடைய சொந்த ஊர். சரக்கு வாகன ஓட்டுநராக இருந்து வந்த இந்த ராஜாவுக்கு மனைவியும் 3 பிள்ளைகளும் இருக்காங்க. கடந்த வருடத்தில் ஜீவாவுடைய அக்கா கணவர் இறந்துட்டாரு. அதாவது கவிதாவுடைய கணவர் ஜீவா இருக்கார் அல்லவா, அந்த ஜீவாவின் அக்கா கணவர் இறந்துட்டாரு. இந்த துக்க நிகழ்வுக்கு சென்ற இடத்துல தான் இந்த ஜீவாவுக்கும் ராஜாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்படிதான் இந்த பழக்கம் நட்பாக மாறி நண்பர்களாக மாறி இருக்காங்க. இதனை அடுத்து தான் இந்த நட்பு காரணமாக ராஜா என்ன பண்ணியிருக்கான்னா ஜீவாவின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போயிருக்கான். அப்போதுதான் ஜீவாவின் மனைவி கவிதாவுடன் இந்த ராஜாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இருவருமே ஒரு அண்ணன் தங்கை போல தான் பழகிட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பழக்கம் என்ன ஆச்சுன்னா செல்போன் மூலமாக பேச ஆரம்பித்திருக்காங்க. நாளடைவில் இந்த அண்ணன் தங்கை அப்படின்ற பழக்கம் காதல் கள்ள காதலாக மாறி இருக்கின்றது. தவறான பழக்கத்திலையும் போய் முடிந்திருக்கின்றது. இதனால என்ன நடந்ததுன்னா ஜீவா வீட்டில் இல்லாத நேரத்தில் கவிதா பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவுக்கு ஃபோன் செய்து ராஜாவை வர சொல்லியிருக்கா. தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இந்த கேடுகட்ட சம்பவத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த ராஜா பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஊரில் இருக்கான், குடும்பத்தோடு இருக்கான். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு கவிதாவுடன் பழக்கம் ஏற்பட்ட பிறகு கவிதா இருக்கக்கூடிய அதே ஊரில் சேலம் தாதகாப்பட்டியில் சண்முகா நகரில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்திருக்கான்.
அந்த வீட்டிற்கு சென்று கவிதா பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருந்துட்டு வந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தினருக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதற்காக இந்த ராஜாவும் கவிதாவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆன மாதிரியும் குழந்தைகள் இருக்கிற மாதிரியும் ஒரு போட்டோவை எடுத்து அந்த புகைப்படத்தை வீட்டில் மாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா வேற யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்றதற்காக. அடிக்கடி இந்த கவிதா வந்து போறதால சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க போட்ட நாடகம் தான் இது. சரி, ரைட்டு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா கவிதா விவகாரம் ராஜாவுடைய மனைவிக்கு தெரிஞ்சிடுச்சு. அதன் பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 3 பிள்ளைகளோட இந்த ராஜாவை விட்டுட்டு பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டாங்க. நீ வேணவே வேணாம் போடா அப்படின்னுட்டு. அதன் பிறகு கவிதாவின் கணவர் ஜீவாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து மனைவி கவிதாவையும் நண்பர் ராஜாவையும் கண்டித்திருக்கிறாரு. கண்டித்து இருப்பதோட மட்டுமல்லாமல் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனை அதிகமாகி இருக்கின்றது. தினம் தினம் கவிதாவுக்கும் ஜீவாவுக்கும் சண்டை நடந்திருக்கின்றது. இதன் காரணமாக கவிதாவும் ராஜாவும் ஒரு திட்டம் போடுறாங்க. நமக்கு இனிமே சரிப்பட்டு வராது, இந்த ஜீவா தொல்லை தந்து கொண்டு தான் இருப்பான். என்னுடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுட்டு போயிட்டா 3 பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு. இனியும் நானும் தனியாக தான் இருக்கேன். ஆகையால் நீயும் தனியாக தான் இருக்க, உன்னுடைய கணவனும் இனி உனக்கு தொல்லை தந்து கொண்டு தான் இருப்பான் அப்படின்றதுனால இந்த ராஜாவும் கவிதாவும் சேர்ந்து 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு திட்டம் போடுறாங்க. அதன்படி நேற்று இரவு பார்த்தீங்கன்னா இந்த ராஜா கவிதா வீட்டிற்கு போயிருக்கான். அதன் பின்பு இந்த கவிதா என்ன பண்ணியிருக்கானா, தன்னுடைய கணவர் ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கெங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி நலம் விசாரிச்சிருக்கா. பாசமாக பேசுவதைப் போலவும் நடித்திருக்கா. அதற்கு ஜீவா என்ன சொல்லியிருக்கான்னா, நான் அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு இருக்கேன், இனிமே வீட்டுக்கு வர வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதன் பின்பு ஒரு 10 மணி இருக்கும் நேற்று இரவு வீட்டுக்கு வந்திருக்கான் இந்த ஜீவா. அப்போது அங்கு இருந்த இந்த கவிதாவுடைய கள்ளக்காதலன் ராஜா என்ன பண்ணான் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கதையை முடித்திருக்கான். அதன் பின்பு தான் இந்த கவிதா பார்த்தீங்கன்னா மிக பெரும் நாடகம் ஒன்றை ஆடியிருக்கா. அதாவது குடி போதையில் தவறி என்னுடைய கணவர் விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா இந்த கவிதா. யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதற்காக பார்த்தீங்கன்னா நாமளே போய் முதல்ல காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டா நம்ம மேலே சந்தேகம் வராது அப்படின்றதற்காக இந்த கவிதாவே போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா. ஆனால் அப்போது போலீஸாருக்கு சந்தேகம் வரலை தான். அதன் பின்பு வெளியான அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தான் இந்த கவிதாவும் அந்த கேடுகட்ட ராஜாவும் சிக்கியிருக்காங்க. இந்த கவிதாவுடைய கேடுகட்ட பழக்கத்தால் தவறான உறவால் தற்போது பார்த்தீங்கன்னா அவளுடைய குடும்பமும் நாசமாக போச்சு, இந்த ராஜாவுடைய குடும்பமும் நாசமாக போச்சு. இந்த 2 குடும்பமுமே மொத்தமாக வீணா போச்சு, அழிஞ்சு போச்சு. தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கே சூனியம் வச்சுக்கிட்டா இந்த கவிதா. இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நண்பனாவே இருந்தாலும் அவனுடைய பழக்கத்தை வீட்டுக்கு வெளியிலேயே வச்சுட்டு நாம மட்டுமே வீட்டுக்கு வந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நண்பனையும் கூட்டிட்டு வந்தா நாம நடு தெருவில் தான் நிற்கணும் அப்படின்றதற்கு உதாரணம் தான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.